வணக்கம் ஐயா. இன்றைய தினம் பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக போச்சு. என்னென்னா நம்ம முத்துவேல் ஐயாவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அதே மாதிரி 2 எதிரணிகளுமே வந்து நல்லா மோதிக்கிட்டாங்க. அது எப்போவுமே அடுத்தவங்க மோதிக்கிறத பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் என்னென்னா அவங்கவுங்க வாதத்தை வந்து என்ன பேசணும்னு வந்தாங்களோ அதை அவங்க எல்லாருமே அழகாக பேசினாங்க. இன்னொன்று நம்ம செல்வத்தாய் பேசினாங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க. ஆனால் ரொம்ப நேரம் பேசினாலும் அவங்க பேசினதில் வந்து ஆத்மார்த்தமான கருத்துக்கள் இருந்தது. என்னென்னா இன்னொரு விஷயம், அவங்கள பற்றின விஷயம், அவங்க இப்போ இணைப்பில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறத வச்சு தான் அவங்க மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற முதியோர்களுக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே வந்து அவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உடலளவில் ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் மனசளவில் நல்லா இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் மனசளவில் ஊனமாக இருக்காங்க. அவங்கள தான் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அவங்க பேசுனது எல்லாமே வந்து சரியானது. இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா சகோதர உறவுகளுமே சரி, ரொம்ப அருமையாக அவங்களுடைய வாதங்களை எவ்வளோ தெளிவாக எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தீர்ப்பும் பார்த்திங்கன்னா நடுநிலையான தீர்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க. அது நல்லா இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி உதவி செய்கிறதே வந்து இந்த காலத்தில் ஆபத்தாக போய் முடிகிறது என்னமோ உண்மைதான். நம்ம யாருக்கு உதவின்னு செஞ்சு போய் செய்கிறோமோ அவங்களாலேயே நமக்கு ஆபத்து வர்றது உண்மைதான். ஆனால் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் பர்சனலாக ஒரு உதவி பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் தான் பண்ண முடியும். பொதுமக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வரும்போது நம்மளை மாதிரி என்ஜிஓக்களோடு இணைந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கான பாதிப்புகள் வந்து குறையும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அதே மாதிரி இணைப்பில் கடைசி வரைக்கும் இருந்து தீர்ப்பை கேட்டு இது பண்ணவங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதே மாதிரி நம்ம கற்பகவள்ளி அம்மா வந்து அடடா வந்தாங்களே போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் வந்து முடிவில் வந்துட்டீங்க. முடிவில் வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுடைய கருத்தை முடிச்சிட்டிங்க. எப்படின்னா ஐயா வந்து தீர்ப்பை சொல்லி முடிக்கிறப்ப நீங்கள் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நெட்வொர்க் பிரச்சனைனால தான் வர முடியல. இல்லைன்னா எல்லாருமே வந்து பேர் கொடுக்குறதே எதுக்காக, நம்ம என்ன பேசணுமோ நம்மளுடைய கருத்துக்கள் என்னவோ அதை நம்ம வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் பெயர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினாலையும் நெட்வொர்க் பிரச்சனை காரணத்தினாலையும் தான் வர முடியாமல் போயிடுது. இருந்தாலும் அவங்க யாருமே வந்து இதோட விட்டுற போகிறதில்ல. அடுத்தடுத்த பட்டிமன்றங்களில் கலந்துக்குவாங்க. இந்த முறை எல்லாருமே வந்து அம்மா சொல்லுங்கம்மா. அடுத்த முறை முதலாவே நான் பெயர் கொடுத்துறேன். நல்ல ப்ரிப்பரேஷனோட பேசுறீங்க. நிச்சயமாங்கம்மா, நிச்சயமா. நம்ம தளத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதில்ல. யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிறதுக்கான உரிமைகள் இந்த தளத்தில் வந்து நிச்சயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இனிய மாலை பொழுதில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய காக்கும் கரங்கள் அறக்கட்டளையின் மாற்றி யோசி குழுமத்தில் நடந்த நல்ல ஒரு தலைப்புக்காக வந்து பேசின அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கங்கய்யா. அப்பா மருதமலை புலவர் அப்பா வந்து அவரை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம். அவருடைய பேச்சே பார்த்திங்கன்னா அப்படி கணீர்னு வெண்கல குரல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவரெலாம் வந்து நம்ம இணைப்பில் வந்து பேசுகிறதே வந்து எனக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேகர் ஐயாவாகட்டும், செந்தில் வெங்கடாச்சலம் ஐயாவாகட்டும், வசந்திராமன் அம்மாவாகட்டும், ஜுனைதா அம்மாவாகட்டும், மீரா அம்மாவாகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோமினா அம்மா, நிறைய பேர், நம்ம லாயர் சாரு, இப்படி எல்லாருமே வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையும் குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய ஆளுமைகளோடு நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இனிய தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது இருகரம் கூப்பி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி. வணக்கம்.